Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது? புது வருடம் எல்லோருடைய எண்ணங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறி உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும். சாரி, எதிர்பாராத ஒரு சில காரணங்களால் ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட முடியல. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க தெரியுது. ரொம்ப 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 சாரி. சரிங்களா? இப்போ நம்ம பெருமாளுடைய மாலையை போட்டுடுவோம். நான் இப்போது ஆர்டினரி மாலையை தான் போடுறோமா, வேறு டிசைன் போடல, ஏன்னா டைம் இருக்காது. நம்ம இன்னொரு ஏதாவது சுவாமி போடும்பொழுது நான் யோசிச்சு பயில்ற அந்த மாலை போட வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போ போட்டு பார்த்து அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா டைம் ஆகிடும். மாலை கொஞ்சம் ஈஸி தான், நான் சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கிறேங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் முடிஞ்சால் 2 வீடியோ வந்துடும். ஓகேவா? காலையில் ஒன்று வரும், ஈவினிங் மேலே ஒன்று வரும். தாயார் தான் இந்த ஒரு 3 டேஸில் பெருமாளுடைய அனுகிரகத்தோடு முடிச்சிடுவோம். ஓகேவா? அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் எதுவுமே. இப்போ ஒரு ஒயரில் நம்ம எப்பவும் கொக்குறா போல் இந்த 4 வெள்ளை மணியும் ஒன்று கோத்துக்கிடுங்க. ஓகேவா? அதே போல் இடது கை ஒயரில் 2 வெள்ளை மணி, வலது கை ஒயரில் 1 வெள்ளை மணி. மறுபடியும் இடது கை ஒயரில் 3 வெள்ளை மணியை கொத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் எத்தனை போட்டிருக்கோமா? 3 நீளம். நம்ம 4 மணி கொக்குற அந்த ஸ்கொயரு 3 நீளம் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ எப்படி வந்திருக்குது? இந்த பக்கம் 3வது மணியில் 2 ஒயரும் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த வலது கை ஒயரை இந்த எல்லோ மணியில் விடுங்க. நம்ம கீழே அந்த துளசி மாலையில் பச்சையும் எல்லோவும் கொடுத்ததில் ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ இருக்கும் இல்லைங்களா? அந்த எல்லோவில் விடுங்க. உங்களுக்கு எப்படின்றதுக்காக நான் இங்கிருந்தே இப்படி சொல்லி கொடுத்துட்றேன். எப்படி இங்கே போடுறத அப்புறமா போடலாம். ஏன்னா இப்படி போட்டால் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். 3 தானே வருது. இந்த லைனில் ஒரு எந்தெந்த கலர் எப்படி வரணும்னு சொல்லிடுறேன். அதுலேயே இந்த 3 லைனையும் போட்டுடலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ 2 வெள்ளை மணி இடது கை ஒயரில் 2 வெள்ளை மணி. மறுபடியும் பக்கத்தில் 2வது மஞ்சளில் கோத்துக்கிடுங்க. ரெண்டு வெள்ளை இடது கை ஒயரில் 2 வெள்ளை மணி. இப்போ எத்தனைம்மா? 1 2 3 வந்திருக்கு இல்லையா? 4 ஒயரும் வெள்ளை மணி போடுங்கம்மா. ஓகேங்களா? 4 ஒயரும் வெள்ளை மணி. இது கஷ்டம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் முடிச்சிடலான்னு அதனால தான் இந்த இதுவே போட்டுட்டேன். அடர்த்தியாக போடுறேன், அவ்வளோதான். வேறு டிசைனில் போடலான்னு முதல்ல நினச்சிட்ருந்தேன். இப்போ அதுக்கு கொஞ்சம் ஏன்னா நான் அதை வேறு ஒரு 2 டிசைன் யோசனை பண்ணி வச்சுருக்கிறேன். முன்னே போட்டது அதை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா டைம் ஆகிடும். பெருமாளை நம்ம பகல் 10 உற்சவமே ஸ்டார்ட் ஆகிடுச்சே இல்லையா?
பெருமாளை ரெடி பண்ண வேண்டாமா சொர்க்க வாசலுக்கு? ரெண்டு வெள்ளை மணி. ஓகேவா? இப்போது இந்த பச்சை மணியில் விடுறோம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டு கொடுத்துருக்கு இல்லையா, இன்னொரு பச்சை டார்க் பச்சை இருக்கும் இல்லையா, அதை அந்த இடத்துல கொடுங்க. இல்லைன்னா இதே பச்சை இருந்தாலும் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரோ தான் வரும், 2 பச்சை மட்டும்தான். அதனால் எந்த பச்சை ஒன்றா கொடுத்துக்கலாம். இப்போ 2 சிகப்பு. இப்போ 2 பச்சை. இப்போ மறுபடியும் 1 2 3 4ல் வெள்ளை தான் கோக்குறேன். நான் வெள்ளை கோக்குறேம்மா, சரிங்களா? இங்கே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், முதல்ல பெருமாள் போட ஆரம்பிக்கும் பொழுதும் நான் சொல்லியிருக்கிறேன், மாலை எப்படி துளசியும் இதுவும் மட்டும் கொடுத்தனும், அதே போல் இதை இந்த கலரில் தான் கொடுக்க போகிறேன்னு விருப்பப்படுறவங்க. இப்போ இந்த வெள்ளை போர்ஷன் முதல்ல இங்கே வெள்ளை போட்டோமா, பச்சை ரெட்டு பச்சை போட்டோமா, இந்த இடத்துல அகெயின் வெள்ளை வராத உங்களுக்கு வேணும்னா பிங்க் கலரோ கனகாம்பர கலரோ ஆரஞ்சோ வயலட்டோ உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதனால் கொடுக்கலாம். அடுத்தது வரும்பொழுது ஒயிட்டை கொடுத்துக்கலாம். அது உங்கள் கலர் காம்பினேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஒருத்தர் சாமந்தி மாலை போடுவாங்க, ஒருத்தர் மல்லி. இப்போ மல்லியிலேயே நடுவில் ரோஜா வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னெல்லாம் மல்லிக்கு நடுவில் எந்த பூவும் வச்சு விற்க மாட்டாங்க, வெறும் மல்லிப்பூ தான் அந்த வாசனைக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்களன்னா கடையில் பூக்கடையில் மல்லி அந்த ரோஜா இல்லாத மல்லியே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லையா? எல்லாமே காலமும் அவங்கவுங்களுடைய விருப்பமும் தான் காரணம். அதனால் இப்படி தான் போடணுன்றது கிடையாது. கோக்கிறது மெத்தேடு தான் எல்லாருக்கும் ஒரே போல் இருக்கணும். கலர்ஸு அவர்களுடைய சாய்ஸு. முன்னெல்லாம் கனகாம்பரம் மட்டும்தான் விற்பாங்க. இப்போ பார்த்தா கனகாம்பரத்தோட மல்லி கனகாம்பரம் சேர்ந்து தான் விற்கிறாங்க கட்டி, இல்லையா? ஸோ எல்லாம் சேஞ்சு, அவர்கள் ஒரு டேஸ்ட்டு ஒரு ரசனை, அவ்வளோதான்.
கலருக்கு பார்க்குறதுக்கு ஒரே கலராக இருக்கிறதுக்கு பதில் இருக்கட்டும்ன்ற எண்ணம். அதனால் இப்போ நான் கொடுக்குறப்பல இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பதில் பிங்க்கு கொடுத்துக்கலாம், பேபி ரோஸ் கொடுத்துக்கிடுங்க, அல்லது ஆரஞ்சு கொடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா இதை இங்கே கொடுத்த இந்த வயலட்டை கூட கொடுங்க, எப்படி ஒன்றா. ஓகேவா? அதே போல் மணி இனிமேல் யாருக்கு வேணும்னாலும் எனக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பி விடுங்கம்மா வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ மணி எங்கெங்கேயோ கிடைக்குதுன்றீங்க, சில இடத்துலலாம் கிடைக்கிறதுக்கு இல்லை, கஷ்டமாக. நானும் என்ன தான் கடை நம்பர் சொன்னால் கூட பாவம் உங்களுக்கு அங்கே பேசி அங்கேருந்து அவங்க அனுப்பிச்சின்றதுலாம் இதுவாக இருக்கும். நான் என்ன ரேட்டு கடையில் வாங்கணும் அதே தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? நான் எதுவும் அதில் இதெல்லாம் பண்ணலை. காசு நான் எந்த கடையில் வாங்குறனோ அந்த கடையிலே வாங்கி உங்களுக்கு நான், ஏன்னா அவங்க கொரியர் அனுப்புறதில்ல, கொஞ்சமாலாம் வாங்கும் பொழுது நான் எனக்கு மட்டும் வாங்கிறதுக்கு பதில் மொத்தமாகவே வாங்கிடுறேன். வாங்கிட்டேனா உங்களுக்கு அதை அப்படியே ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். அவ்வளோதான். எனக்கு தேவையானதோடு நீங்கள் யார் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கும் சேர்த்து நான் வாங்கிட்டேனா அப்படியே உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிடுறேன். அதனால் மணியை பற்றி இனிமேல் யாரும் ஒரி பண்ண வேண்டாம், நானே உங்களுக்கு அனுப்புகிறேன். தேவை என்ன கலர் வேணும்னு சொல்லிவிடுங்க, எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இனிமேல் கொஞ்சம் நிறைய போட தான் போடுவீங்க, நம்ம போடுற ஒவ்வொரு பொம்மையும் இல்லையா. இப்போ பெருமாளில் ஸ்டார்ட் பண்ணாலும் இதுக்கு முன்னே நான் போட்டதை யாருக்காவது போடணுன்ற விருப்பம் இருக்கலாம். அப்போது உங்களுக்கு மணியெல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே அந்த இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை டைட்டில் கொடுக்குறேன் இல்லையா, பெருமாள் இத்தனை பாகம் பார்ட் இதுன்னு, அது பக்கத்தில் மோர்னு வருதை நீங்கள் இது பண்ணிங்களானாலே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் தெரியும். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி உங்கள் அட்ரஸை சொல்லிவிட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு மணி அனுப்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் வெளி ஸ்டேட்டில் இருக்கவங்களோ அல்லது வெளி இடத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் எக்ஸாக்டாக கொஞ்சம் கலர் கிடைக்கிறதில்ல, சைஸ் அவங்களுக்குள்ளே டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு கடைக்கு சொன்னால் ஒரு சிலருக்கு நம்பர் புரியறதில்ல, ஒரு சிலருக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம். நான் என்ன வாங்குறேன்றது உங்களுக்கு தெரியும். நான் போடுற மணி வேணும்னும் போது நான் என்ன வாங்கணுமோ அதை அப்படியே உங்களுக்கு அமுச்சு விட்ருவேன். ஸோ கலரும் உங்களுக்கு இது இல்லை, இந்த கலர் கிடைக்கலையே, அது நமக்கு கிடைக்கலையேன்ற அந்த இது இருக்க வேண்டாம். இப்போ நான் இந்த போடுற மாலையம்மா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த 3 நீளத்தில் போட்டு வச்சு நடுங்க, 2 சைடும். சரிங்களா? நான் நாளைக்கு தாயார் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2 பக்கமும் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த கிரீடத்துலேருந்து எப்படி வரணுன்றதை நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? நாளைக்கு சாயந்தரம் வீடியோவில் இந்த மாலையினுடைய அந்த போர்ஷனை காட்டுறேன். நான் கொஞ்சம் இந்த 2-3 நாள் மட்டும் காலையில், அதாவது ஒரு அன்றைக்கி மாதிரி ஒரு 12 மணிக்கு அப்படி ஒரு வீடியோ வரும், 11-12 மணிக்கு. மறுபடியும் ஈவினிங் ஒரு 7-7:30 மணிக்கிட்ட இன்னொரு வீடியோ வரும். இந்த ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் ஒரு 2 வீடியோவாக போடுறேன் நான். சரிங்களா? தாயார்தும் ரொம்ப இதே இல்லை. தாயார் பீடம் நீங்கள் அப்புறமா கூட டைம் கிடைக்குமா, முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இதை போட்டுருங்க. ஏன்னா அப்புறமா தான் ஜாயின் பண்ண போகிறோம், கொஞ்சம் தூரம் போட்டுட்டு
அதுக்கு நடுவில் இந்த பெருமாளுக்கு போட்ட போலியே பீடம் உங்களுக்கே தெரியும். அந்த பீடத்தை போட்டு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இந்த மாலையை போடும் பொழுதே என்னுடைய வீடியோ வரத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இதே போல் பீடம் போட்டு வச்சுடுங்க கீழே அந்த பலகை. ஓகேங்களா? சேம் தான் அளவு, அந்த இது எல்லாமே கலர் செங்க எல்லாமே உங்களுக்கு அதே தான். பாதம் வேண்டாம், நீங்கள் பட்டம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து அம்பாளுது பாதம் தெரியல, அப்படியே தான் நம்ம இதுவாக போட போகிறோம். அந்த அம்பாளின் புடவை அப்படியே காலை மறைச்சிருக்கிற போல தான். அதனால் நீங்கள் ப்ளெயினாகவே இந்த எல்லோவை போட்டுடலாம் பீடத்துக்கு. இல்லைனாலும் நான் அம்பாவை ஒரு அம்பாள் லைனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட பீடத்தை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். எப்படியும் போட்டுட்டு தானே நம்ம எப்படி பாதம் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணமோ பீடம் போட்டுட்டு அந்த மாதிரி தானே. ஓகேங்களா? அந்த ஃப்ரேம் போட்டது பார்த்தீங்களாம்மா எல்லோரும்? பெருமாள் அண்ட் தாயார் ஃப்ரேம் போட்ட படம் பிடிச்சிருக்குதா எல்லாருக்கும்? அது யாருக்காவது தேவைப்படுகிறதா? அந்த மாடல் இது வந்து நம்ம ஷோகேஸில் நவராத்திரியிலலாம் வைக்கலாம். அந்த மாதிரியாக இருக்காது. தேவைப்படுகிறதா அப்படின்னு சொல்லுங்கள். டுட்டோரியலாக வேணும்னாலும் சரி, அல்லது
இதோடவே முடிச்சுக்கிடுங்கம்மா. மேலே எப்படி வரத்துக்கு பற்றி பிரச்சனை இல்லை. இதில் வரும்போது இந்த லாஸ்ட் மணியில் கோக்கிறப்போ வலது கை ஒயரில் 2 வெள்ளை மணியை கொத்துக்கிடுங்க. ஏன்னா அடுத்த லைன் திருப்புறப்பில் வரும். 3 லைன் அகலத்தை இதில் போட்டுடுங்க. பின்பக்கமும் போடணும், ஆனால் பின்பக்கம் கருப்பு கிடையாதுமா. மாலைக்கு மட்டும் தயவுசெய்து கருப்பு போடாதீங்க, ஓகேங்களா? இதோ ஏன்னா மாலை வந்து இப்படி தானே அவருக்கு வரும், அப்போ ஃபுல்லும் தானே பூவாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? 3 நீளம் வெள்ளை, எங்கே எல்லோவுக்கு கீழே ஒன்று வரும். இந்த 3 எல்லோவில் ஒயிட்டு, அதுக்கு கீழே ஒரு ஒயிட்டு வரும். ஓகே, அங்கேருந்து ஒரு பச்சை, அதுக்கப்புறம் 2 ரெட்டு, மறுபடியும் ஒரு பச்சை, 4 வெள்ளை, மறுபடியும் பச்சை, 2 ரெட்டு, ஒரு பச்சை, மறுபடியும் 4. ஸோ இங்கே 2 தான் இருக்கும், அடுத்த 2 மேலே அப்புறமா போகும். போய் இப்படி பச்சை ரெட்டுன்னு வந்து வெள்ளை வந்து இப்படி கிரீடத்து மேலே வரும். ஸோ நம்ம முதல்ல இது வரைக்கும் போடுவோம். இப்போ இந்த திரும்பிக்கிச்சு இல்லையா, இதே போலேயே போட்டுவாங்க. இந்த மணியில் வரும்பொழுதுமா இங்கே முடிச்சிடுவீங்க இல்லையா? அதாவது இந்த கீழிருந்து பார்த்தோம்னா 4 வெள்ளையில் கீழிருந்து 3வது வெள்ளை, பச்சை பக்கத்துலேருந்து பார்த்தா 2வது வெள்ளை, 2வது வெள்ளையில் 2 மணி கோத்தத்துக்கு அப்புறம் வர ஒயரை இந்த மணிலையும் கோக்கணும், இந்த மணிலையும் கோக்கணும். கோத்துட்டு 1 மணி மட்டும் வெள்ளை மணி கோக்கணும். அப்புறம் இந்த சைடு கோத்தா அப்படியே 2 மணி, இந்த 3 இது போட்டுட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? அதே போலயே இந்த கருப்புலையும் இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதுவே இந்த கருப்பு மணியில் போட்டு ஜாயின் பண்ணுவோம். அப்போ இந்த பாருங்கள் மாலை இந்த அகலம் வருது பாருங்கள், தண்டம், ஓகேவா? இதை போடும்பொழுது உங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த பக்கமும் இப்படி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போது திக்காக அந்த மாலை தெரியும். இங்கே வருது தான் உங்களுக்கு அந்த திக்கு நல்லா தெரியும் கிரீடத்துக்கிட்ட வரும்பொழுது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது புரிஞ்சிருக்கிறது இல்லைம்மா? இதை அப்படியே இந்த 3 லைனை போட்டுக்கிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாலையை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.